நமக்குள்ள இருக்கிற குண்டலினி அப்படிங்கிற ஜீவசக்தி உள்ள இருக்கு இல்லையா, அந்த குண்டலினி அப்படிங்கிறது தான் அம்பிகை. நாமளே ஸ்ரீசக்கரம் ஆயிடுறோம். எல்லா எந்திரங்களையும் விட மேலான எந்திரம் என்று கருதப்படுகிற ஸ்ரீசக்கரமாக நாமே மாறுகிறோம். இப்போ அம்பிகையினுடைய பூஜையில் ஸ்ரீசக்கரத்தை வச்சு மேருவை வச்சு பூஜிக்கிறவா அது ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் உரிய முறையான பூஜைகளை பண்ணி எல்லா தேவதைகளையும் எல்லாம் பூஜை பண்ணுறச்சு ஒவ்வொரு விதமான நைவேத்தியம்னு வச்சு விஸ்தாரமாக பூஜை பண்ணுவார்கள். இப்போ அதில் நைவேத்தியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால், பிறகு வந்து பொங்கல், பிறகு வந்து பாயசம், அப்புறம் தேன், அப்புறம் வந்து மஞ்சள் அன்னம், பிறகு வந்து தயிர் சாதம், இப்படி பலவிதமான பிரசாதங்கள் நைவேத்தியமாக பண்ணி பூஜையை பண்ணி அதை விநியோகம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. இந்த கான்செப்டை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு யந்திரத்திலேயோ இல்லை ஒரு சக்கரத்திலேயோ நம்ம பூஜை பண்ணுற போது இத்தனை பொருள்களை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் பண்ணாட்டி பூஜை ஒன்றும் பூஜை இல்லையா? வீட்டில் பல வீடுகளில் சண்டையே கூட நடக்கும். இப்படிலாம் விஸ்தாரமாக பூஜை பண்ணணும், 6 எழுதா, என்னத்துக்கு இப்படி போட்டு எல்லாத்தையும் பண்ணணும். இன்னும் சில பேர் இருக்கா ரொம்ப விசித்திரமாக சார்ஜ் சொல்வாள். இந்த பூஜை பண்ணுற போது நைவேத்தியம் என்னென்ன அப்படின்னு யாராவது லிஸ்ட்டு கொடுத்தா இவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டில் எழுதிட்டார். அதனால் சுவாமியாக கேட்டது இவ்வளவும் இவர் பாட்டுக்கு லிஸ்ட்டில் எழுதிட்டார், அவருக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் எழுதிட்டார் அப்படின்னு. இதுவும் நடக்கிறது உண்டு. நான் ஒன்றும் மிகையாகவும் சொல்ல, அதுவும் நடக்கிறது உண்டு. இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இந்த சம்பா ரவை கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, சம்பா ரவை கோதுமை, அதில் ஒரு உப்புமா தயார் பண்ணுவாள், சம்பா ரவை உப்புமா. அதுதான் பழைய காலத்தில் கோயம்புத்தூரில் பெருவாரியாக சாப்பாடு. அதையும் தயிர், அதுக்கு ஒரு எருமை தயிர் போட்டுக்குவா, அதை போட்டு சாப்பிட்றது பழக்கம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு என்னென்னு லிஸ்ட்டு கொடுக்குறார் ஒருத்தர், ஒரு கோவில் கமிட்டிக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். அந்த லிஸ்ட்டில் கடைசியில் எழுதியிருந்தது சம்பா ரவை உப்புமா வேண்டாம். சம்பா ரவை உப்புமா வேண்டாம். கும்பாபிஷேக லிஸ்ட்டில் சம்பா ரவை எப்படி, அதுவும் வேண்டாம்னு வேறு எப்படி மன கேட்டு வர்றது? வேணும்னா லிஸ்ட்டில் கொடுப்பா, வேண்டாம்னு யாராலும் லிஸ்ட்டில் கொடுப்பாளான்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு அந்த கும்பாபிஷேகம் பண்ணவர் தான் தெரியும். எங்கே போனாலும் அந்த சம்பா ரவை உப்புமாவே போட்டால் அவர் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவார் அவர்? ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், கும்பாபிஷேகத்துக்கும் லிஸ்ட் ரெடி பண்ணார் பாருங்க, அதுலேயே அதை ரெடி பண்ணிவிட்டார். சம்பா ரவை உப்புமா வேண்டாம் அப்படிங்கிறதும் அந்த லிஸ்ட்லேயே போட்டார். ஸோ சில சமயத்தில் வேண்டியதை லிஸ்ட்டில் கொடுக்குறதும் உண்டு, வேண்டாததை லிஸ்ட்டில் கொடுக்குறதும் உண்டு, அதெல்லாம் வேறு செக்ஷன். ஆனால் இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிற வாழ்க்கையே தெரியும், அம்பிகையினுடைய நாமங்களில் ஒவ்வொரு நாமம் ஒவ்வொரு விஷயத்தில் அவள் பிரியமுடையவள் என்பது போல வெளிப்படும். குடான பிரீத மானசா, பாயாசன்ன பிரியா, மது பிரீதா, தத்யன்ன சக்த ஹிருதயா, ஹரித்ரானைக ரசிகா, இப்படி பலவிதமான அன்னங்களை சொல்லிக்கொண்டே வந்து இதில் பிரியமுடையவள், இதில் நாட்டமுடையவள், இதில் விருப்பமுடையவள், இதில் அக்கறை உடையவள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொன்றுக்கும் வரும். அப்போ என்ன காரணம் இருக்க முடியும்? இதை ஒரு கேள்வியாக மனசில் வச்சுங்க. அப்புறம் அம்பாளுடைய நாமங்களில் இன்னொரு லிஸ்ட் இருக்குது, டாக்கினி, ராக்கினி, காக்கினி வரிசையாக வரும். அந்த நாமங்களுக்கு என்ன பொருள்? இது ஒரு கேள்வி தனியாக மனசில் அப்படியே வச்சுங்க. அப்புறம் அம்பிகை அர்ச்சனை பண்ணுற அந்த சஹஸ்ரநாமம் பட்டியல் வருகிற போதே துவஸ்தா, ருத்திர சம்ஸ்திதா, மாம்ச நிஷ்டா, மேதோ நிஷ்டா, அஸ்தி சம்ஸ்திதா, மஜ்ஜா சம்ஸ்திதா, சுக்ல சம்ஸ்திதா, இதெல்லாம் அர்ச்சனையில் வருகிற லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருகிற சில நாமங்கள். இதுக்கெல்லாம் என்ன பொருள்? சில விஷயங்கள் நைவேத்தியங்களாக சொல்லப்பட்டு அவை அம்பிகைக்கு விருப்பமுடையவை என்று ஒரு பட்டியல் இருக்குது சஹஸ்ரநாமத்தில், குறிச்சுங்க. சில நாமங்கள் தனியாக அதுக்குன்னே யோகினி தேவதைகளுக்குரிய நாமங்களாக அம்பிகையை சுற்றி இருக்கிற யோகினிகள் என்று வர்ணிக்கப்படுகிற தேவதைகளுடைய பெயர் இருக்குது, அதையும் குறிச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் என்ன பொருள்? தக்ஸ்தா அப்படின்னா நம்முடைய தோலை வளம் பெறச் செய்பவள், அதான் அதுக்கு எக்ஸாக்ட் அர்த்தம். தோல் நலத்தில் தோலை வளம் பெறச் செய்கிறவள். ருத்திர சம்ஸ்திதா நம்முடைய இரத்தத்தை செழிப்படைய செய்கிறவள். மாம்ச நிஷ்டா நம்முடைய உடம்பின் மாம்சத்தை சதைப்பகுதியை செழிப்படைய செய்கிறவள். மேதோ நிஷ்டா நம்முடைய அந்த உடம்பில் இருக்கிற கொழுப்பின் தன்மையினை கூட்டக்கூடியவள். அஸ்தி சம்ஸ்திதா நம்முடைய எலும்பை பலப்படுத்துகிறவள். மஜ்ஜை, எலும்புக்கும் தோலுக்கும் மத்தியில் இருக்கிறது மஜ்ஜைன்னு ஒன்று இருக்கு, அந்த மஜ்ஜையை நலம் செய்விக்கக்கூடியவள். சுக்லம் உயிராற்றலுடைய ஒட்டுமொத்தமான தொகுப்பு. சுக்ல சம்ஸ்திதா அவற்றின் ஆற்றலை கூட்டக்கூடியவள். இதெல்லாம் அந்த நாமங்கள் இருக்கிற பட்டியல். என்ன கணக்கில் இதை வைத்தார்கள் அப்படின்னு கேட்டால்,
இந்த பூஜைக்குரிய நைவேத்திய பொருள்கள்னு சொன்னவை ஒவ்வொன்று உடம்பின் ஒவ்வொரு பகுதியை நலமடைய செய்பவை. இதுவே தான் ஸ்ரீசக்கரம். இப்போ இந்த ஸ்ரீசக்கரத்தில் தோல் சரியாக இருக்கணும், எலும்பு சரியாக இருக்கணும், நரம்பு சரியாக இருக்கணும், நம்முடைய உடம்பினுடைய எல்லா பகுதியும் சரியாக இருந்தால் தான் இந்த பூஜை முழுமையாக முடிவடைந்தது அப்படின்னு. அங்கநாசம் கரன்யாசம் பண்ணி அந்த பூஜையை பண்ணுகிற போது சில பகுதியை தொடர்றது எந்தக்காக, தன்னுடைய உடம்பே ஒரு யந்திரமாக மாறிவிடுகிறது, அம்பிகை குடியிருக்கிற கோயிலாக மாறிவிடுகிறது. அப்போ எந்தெந்த பொருள் எவையவற்றை சரியாக வைத்திருக்குமோ அவையவற்றை உணவாக கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒன்றுமில்லை, மஞ்சள் பொங்கலில் விருப்பம் உடையவள் அப்படின்னு. மஞ்சள் பொங்கலில் விருப்பம் உடையவள் அப்படின்னா என்ன பொருள்? மஞ்சள் கிருமி நாசினி, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். இந்த கேட்டால் இப்போ ஒரு மாதம் தொடர்ந்து எல்லாரும் மஞ்சள் பொங்கல் சாப்பிட்லாம், அப்போ தான் இந்த பன்றி காய்ச்சல்லேருந்து தப்பிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள்னு கவர்மெண்ட் நமக்கு ஆலோசனை சொல்லுது இல்லையா? மஞ்சளுக்கு நோய் கிருமிகளை எதிர்க்கிற சக்தி இயல்பாகவே இருக்குது மஞ்சள். அதான் மஞ்சள் பொங்கலில் நாட்டம் உடையவள். அப்புறம் பயறு அன்னத்தில் பிரியமுடையவள். பிறகு தயிரில் விருப்பமுடையவள். தயிர் என்ன உண்டு பண்ணுகிறது? ஒரு மனிதனுக்கு சத்துவ குணத்தை உண்டு பண்ணுகிறது. அது சாப்பிடுகிறவனுக்கு சத்துவ குணம் மேலோங்குகிறது. அது மட்டுமே இல்லை, பால் தயிர் இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து, அதை தாண்டியும் அவனுடைய உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான ஆற்றல் தன்மைகள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவை. இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அவள் பழ வகைகளில் பிரியமுடையவள் அப்படின்னு வருது. ஏன்? பழ வகைகள் தான் தோலை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையது, பால் ஒன்றை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையது. மதுப்பிரீதான்னு வருது, அதாவது இனிமையான இனிப்பு கலந்த பொருள்கள், அந்த தேன் போன்றவை, அவற்றில் விருப்பமுடையவள் அப்படின்னு. வேறு ஒன்றுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் உடம்பு நல்லா இருந்தாலும் உங்கள் மனசு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுடைய மனசு எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் ஆச்சரியமான விஷயம், மனம் என்பது இனிப்போடு தொடர்புடையது. நீங்கள் இனிப்பு பொருள்கள் உங்கள் மனத்தின் மகிழ்ச்சி தன்மையை கூட்டக்கூடியவை. இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு நாமம் பார்த்தோம் பாருங்க. ஏன் மனசை கரும்புன்னு சொன்னால் அது இனிப்புடையது. கரும்பிலிருந்து பெறப்படுவது சர்க்கரை, இனிப்பு. அப்போ இனிப்புக்கும் மனத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏன் சயின்டிஃபிக்காகவே யோசிச்சு பார்ப்போமா? சுகர் லெவல் ட்ராப் ஆகிட்டா உடனே உங்கள் சந்தோஷம் போயிடும். யூ கேன் நாட் பி ஹாப்பி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உங்களுக்கு எத்தனை இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புல பாடியில் சுகர் லெவல் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வினாடி என்ன ஆகும்? உங்களுக்கு கை கால் நடுங்க ஆரம்பிக்கும், உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ உடம்பில், ஒரு மனிதனுடைய உடம்பில் மகிழ்ச்சி என்ற தன்மையினை நிலைநாட்டக்கூடிய சக்தி உடையது எது? இனிப்பு. இப்போ யாராலும் திடீர்னு சாக்லேட் கொடுத்தா என்ன கேட்பீங்க நீங்கள்? என்ன குட் நியூஸ்? இட் இஸ் த குட் நியூஸ். இவன் கொடுக்குறதே குட் நியூஸ். ஒரு பையனுக்கு ஒன்று கொடுத்தது இல்லை, இவன் கொண்டாந்து ஒரு சாக்லேட் கொடுக்குறா, என்ன குட் நியூஸ் அப்படி. ஒருத்தர் ஃபஸ்ட்டு டைமாக ஃப்ளைட்டில் போனான்னா ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து சாக்லேட் கொடுத்தாலாம். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் போகிறச்ச ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து சாக்லேட் கொடுத்தாலாம். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டாங்க. அதாவது மனுஷன் ஏதோ ஒரு குட் நியூஸ்னால் தான் சாக்லேட் கொடுப்பா அப்படிங்கிறது பல பேர் மனசில் பதிஞ்சிருக்கிற செய்தி இல்லையா? இப்போ மகிழ்ச்சியான செய்திக்கும் இனிப்புக்கும் என்ன தொடர்பு? ஒரு கல்யாணத்துக்கு போனால் கண்டிப்பாக இனிப்பு பரிமாறுறாள், மற்ற என்ன உண்டோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு இனிப்பு கொடுக்குறாள். என்னத்துக்காக? அந்த இனிப்பை நீங்கள் எவ்வளவு விருந்து சாப்பிட்டா கூட வச்சுங்களேன், ஒருத்தவங்களை கூப்பிட்டு எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டு டெசர்ட் கொடுக்கல, இனிப்பு மட்டும் கொடுக்கணும்னு வச்சுங்க, எல்லாம் சரி நான் கிடச்ச போகிறச்ச ஒரு இனிப்பு கொடுத்துருக்க வேண்டாமோ? அவன் 42 ஐட்டம் கொடுத்துருக்கான், எதுவுமே காணாமல் போயிடுது. கடைசியாக ஒரு இனிப்பு கொடுக்கல, பாயசம் கொடுக்கல, இல்லை ஐஸ்கிரீம் கொடுக்கல, ஏதோ ஒரு இனிப்பு கொடுக்கல. அந்த இனிப்பு கொடுக்கலேங்கிறது பெருசாக அந்த விருந்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதை முடிவு பண்ணி எடுத்து. அப்போது மனமகிழ்ச்சி என்பதோடு தொடர்புடையது இனிப்பு. நான் இன்னொரு சின்ன சைக்காலஜியில் பயன்படக்கூடிய விஷயம், நான் சில சமயத்தில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுப்பேன். அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சோகமாகிடுவான். ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்து அந்த கிளைண்ட் அன்றைக்கி இன்சூரன்ஸ் போடலை, இல்லை சேரலை அப்படின்னா, இன்றைக்கி என்னப்பா முதல் ஆளே மாட்டேன்ட்டான், இன்றைக்கி யாரை போய் பார்த்தாலும் இன்றைக்கி நடக்குமா அப்படின்னு சோகமாக மாறிடுவாள். உடனே எந்த ஒரு சேல்ஸ் லைனில் இருக்கிறவாலும் சரி, முதல்ல ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணி அது ஃபெயிலியராக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மனசு வாடி போயிடும், அவங்களால அடுத்த ஆளை போய் பார்க்க முடியாது. நல்ல கவனிங்க, இந்த முகவாட்டத்தோடு நீங்கள் ரெண்டாவது ஆளை போய் பார்த்தா ரெண்டாவது ஆளும் போட மாட்டான். ஏன்னா நம்ம அழுது வடிஞ்சுன்னு போகிறோம், நம்ம முகத்துல எல்லாம் அந்த சோகத்தை முழுக்க வச்சுன்னுட்டு அப்புறம் அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் எப்படி விரும்பி நம்மோட பேசுவான்?
நமக்கு எப்படி அந்த சான்ஸை கொடுக்க மாட்டான். ஸோ நான் அந்த இன்சூரன்ஸ் பீப்புளுக்கு மற்ற இது மாதிரி சேல்ஸுக்கு போகிறவாள் சொல்கிறது உண்டு. என்ன, எப்பவும் பேக்கெட்டில் ஒரு சாக்லேட் வச்சுக்கோ. எப்போ அவன் பாலிசி போடாட்டி நீ சாப்பிட்டுடு, பாலிசி போட்டால் அவன்கிட்ட கொடுத்துட்டான். இது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, பாலிசி போட்டுட்டா எனக்கு சந்தோஷமாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு உனக்கு நான் ஒரு ஸ்வீட் கொடுக்குறேன்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. போடலைன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே மைண்டோட இயல்பு என்ன தெரியுமா, மகிழ்ச்சியோடு இனிப்பு அசோசியேட் பண்ணியிருக்கிறதால அதுக்கப்புறம் உங்களால் சோகமாக இருக்க முடியாது. அக்கா நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு நான் யோசனை சொல்லலை. நிறைய தோல்வி உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும்னு நான் ஒன்றும் வாழ்த்தலை. இன்கேஸ் எப்போவாவது ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னு சொன்னால், என்னமோ ஒரு நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலை அப்படின்னு சொன்னால், எதிர்பார்த்தபடி நடக்கலைங்கிற விஷயம் நம்முடைய மைண்டு வழியாக மேலே போய் அன்றைக்கி முழுக்க நம்மளை சோகமாக ஆக்கும்னு சொன்னால், உடனே மைண்டை ஏமாற்றி விடணும். எப்படி ஏமாத்துறது, டக்குன்னு ஒரு ஸ்வீட்டை கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அது அசோசியேட் பண்ணி வச்சுருக்கு, ஹாப்பினஸோட ஸ்வீட் அசோசியேட் பண்ணியிருக்கு. ஸ்வீட் உள்ளே நுழைஞ்ச உடனே மைண்டு தன்னை ஹாப்பியாக வச்சுடும். பட் சுகர் லெவலை பார்த்துட்டு சாப்பிடுங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். டக்குன்னு அப்படி அசோசியேட் பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு எது ஹாப்பியானதோ அதுக்கு போங்க, அது அடுத்த சஜஷன். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கொண்டா எந்த மனிதனுக்கும் வாழ்க்கையில் மனம் மகிழ்ச்சி என்பதோடு இனிப்பு இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் மதுப்பிரீதான்னா, எப்படி அவள் இனிப்பில் அந்த தேனில் நாட்டமுடையவள். அந்த தேனில் நாட்டமுடையவள்னு சொன்னால் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்குரிய நைவேத்திய பொருள் அந்த தேன். உடம்பை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, தோலை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, எலும்பை நன்றாக வைத்திருப்பது, அஸ்தி, இப்படி எல்லாவற்றையும் சரியாக வைத்துக் கொள்வதற்கான ரகசியங்களை உள்ளடக்கி இருப்பது தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற நுட்பமான ரகசியம். அது இன்னொரு கோணம். நான் முதல்ல சொன்னது அவருடைய உருவம் அல்ல, உருவகம். இன்னொன்று, நம்முடைய உருவத்தையே கடவுளின் எந்திரமாக ஆக்குவதற்காக அதில் இருக்கிற நைவேத்திய பொருள்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ தனித்தனியாக சில நாமங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பல நன்மைகளை விளைவிக்கிறவள் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அதை உண்டு பண்ணக்கூடியது. எப்படி, சர்வ வியாதி, என்ன வியாதி இருந்தாலும் சரி, சர்வ வியாதி பிரசமனி, சர்வ மிருத்யு நிவாரிணி, கலி கல்மக்ஷ நாசினி, என்னென்ன கெடுதல் உண்டோ, என்னென்ன தவறுகள் உண்டோ, என்னென்ன பிழைகள் உண்டோ எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறவள் சர்வ வியாதி. இப்போ இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையிலே இருக்கிறோம். உண்மையிலேயே மனம் ஆரோக்கியமாயிட்டா எல்லா வியாதிகளும் சரியாக போயிடும். மனம் வந்து துக்கப்பட்டு கொண்டு இருந்தால் எந்த வியாதியுமே சரியாக போகாது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். எவ்வளவு மருந்து எவ்வளவு மாத்திரை வேணால் கொடுங்க, ஆனால் அவன் மனசில் துக்கத்தை வச்சுருந்தான்னு சொன்னால் எந்த மருந்து வேலை செய்யாது, எந்த விதத்துலையும் அது அவங்களை காப்பாற்றாது. இது ரிசர்ச்சே பண்ணலாம். ஒரு 20 பேரை எடுத்து ஒரு பேட்ச், இன்னொரு 20 பேர் எடுத்து ஒரு பேட்ச், இருக்கிறதுலே நல்ல வீரியமான நல்ல மருந்துகள் இந்த 20 பேர் கொடுக்குறான். மருந்தை பொறுத்த வரைக்கும் பொட்டன்சி நல்ல அருமையான மருந்து அதை கொடுத்துருக்கான் இந்த 20 பேருக்கு. ஆனால் என்ன சொன்னான் தெரியுமா, உங்களுக்கு உரிய மருந்து கிடைக்கலப்பா, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கரெக்டான அந்த மருந்து கிடைக்கல, அதனால் எங்களால் என்ன முடியுமோ அந்த மருந்து தான் இப்போ கொடுத்துருக்குறோம், இது வேலை செஞ்சால் உங்கள் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டான். இன்னொரு 20 பேருக்கு சுமாரான மருந்து தான், அது எக்ஸாக்டாக அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு சொல்ல முடியாது, சுமாரான மருந்து தான். ஆனால் அதை கொடுத்துட்டு உங்கள் லக்கு உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாதுயா, அதாவது இதுக்கு என்ன பெஸ்ட்டு மருந்தோ அந்த மருந்து கிடச்சிருக்காது. 20 பேருக்கு வேண்டியது கரெக்டாக 20 கிடச்சிருக்கு. உங்களை மாதிரி அதிர்ஷ்டமான ஆள் யாருமே உலகத்திலேயே இல்லை, கரெக்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் 20 பேர் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா 5 நாள் பிரமாதமாக ஆகிடுவீங்க அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தா, நல்ல மருந்து கொடுத்தவா இம்ப்ரூவ் ஆகலை, சாதாரண மருந்து கொடுத்தவா இம்ப்ரூவ் ஆகிட்டா. ஏன்னா நாம் சாப்பிட்றது தான் உலகத்திலேயே பிறந்த மருந்துங்கிற தாட் இருக்கு பாருங்க. அது போன உடனே இந்த மருந்தை கிரகிச்சு எவ்வளவு அதிகமாக இவர்களை ஆரோக்கியமாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கு. கொடுக்கும்போது நல்ல மருந்து தான், ஆனால் இது அவ்வளோவா வேலை செய்யாது சார், சுமாரான மருந்து, டேட் கூட எக்ஸ்பைரி ஆனாலும் ஆயிருக்கலாம், சாப்பிட்டு பாருங்கோ அப்படின்னா இவனே எக்ஸ்பைர் ஆகிட்டான். ஏன்னா இந்த மருந்து ஒன்றும் பெருசாக வேலை செய்ய போகிறது இல்லைன்ற தாட்டோடே உள்ள போட்டான் பாருங்க. அப்புறம் எப்படி வேலை செய்யும்? அதாவது மருந்துக்குன்னு ஒரு வீரியம் உண்டு, தன்மை உண்டு, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை, அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் உண்டு. ஆனாலும் நல்ல முழுமையாக அது வேலை செய்யணும்னு சொன்னால் மனப்பூர்வமாக. அப்போ இந்த மனம் என்னன்னா, எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய வலிமை உடையது, சர்வ வியாதி, எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடியது. ஏன், இப்போ இன்னொரு நாமம் இருக்கு அம்பாளுக்கு, என்னன்னா எப்போதும் திருப்தியில் இருப்பவள், நித்திய திருப்தா, எப்போதும்